நான் வஜ்ர மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். நான் 3/4 கிலோ வஜ்ர மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 75 ml வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 2 பழுத்த தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 3 minutes நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதில் நான் இதுக்கு தேவையான ஒரு 7 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்புத்தூள் தான் இது. இதை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து எண்ணெயில் வதக்கி வச்சோன்னா அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். புளி தேவையான அளவு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு மீன் வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம வெட்டி சுத்தம் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம்னா பேச்சுலர் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். ஈஸி வே. ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு தூளில் ஆல்ரெடி மஞ்சள் போட்டு, முழு மஞ்சள் இருக்குல்லையே, அதை போட்டு நாங்கள் அரைச்சி வச்சுருக்கோம். தேவையான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பை தான் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதுக்கு தேவையானதை சேர்த்துக்கலாம். மீன் எப்போவுமே நல்லா குழம்புலாம் வச்சு நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் போடணும். இல்லைன்னா மீன் சில மீன் அந்த கரைஞ்சிரும். ஆனால் இது நல்லா ஃப்ரெஷ்ஷான வஞ்சர மீன் நான் அப்படியே போடுறேன். இந்த மீனெல்லாம் வந்து நான் வறுத்துக்க போகிறேன். அதனால் மண்டையும் வாழை மட்டும் நான் போட்டிருக்கேன். இது கூட 2 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்க போகிறேன். இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் 2 மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாங்காயை சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல மாங்காய் போட்டு செஞ்சோம்னா அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இந்த மீன் குழம்பு அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா தான் அதோட ருசி. ஒரு 5 minutes நல்லா கொதிக்கட்டும்.
மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு எல்லாம் நம்ம என்ன செஞ்சோம், ஆயிலில் வெந்தயம் போட்டோம், தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புளிக்கரைச்சி ஊற்றி மசாலா நல்லா போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கிட்டு, அதுக்கப்புறம் புளிக்கரைச்சி ஊற்றி தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா கொதித்து நல்லா குழம்பு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம மீன் சேர்த்தோம். இல்லைனா மீன் கரைஞ்சிரும். மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன செய்யணும், அதுக்கு பிறகு மாங்காயை சேர்க்கணும். மாங்காய் கரைஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிடணும். தேவையானது மட்டும் கரைச்சி கரண்டியை போட்டு அப்படியே கலக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மாங்காய் மீனெல்லாம் கரைஞ்சிரும். அதுக்காக தேவையான அளவுக்கு கொண்டு மெதுவாக குழம்பெடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். மீன் குழம்பு, வஜ்ஜிர மீன் குழம்பு ரெடி. இது பேச்சுலர் கூட ஈஸியாக வச்சிடலாம். நிறைய பேர் ஃபாரினில் வேலை செய்கிறவங்க கேட்குறீங்க பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு, அதனால் நான் சொல்கிறேன். மீன் குழம்பு இப்படி ஈஸி மெத்தடில் வச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஆல். வீடியோ பார்த்துட்ருக்க பேச்சுலர்ஸ் வந்து இந்த கமெண்டில் சொல்லுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஃபாரினுக்கு போகிறப்போ உங்களுக்கு கலந்த தூள், மிளகாத்தூள் எல்லாம் அரைச்சி கொடுப்பாங்க இல்லையா, அதுவே போதும் உங்களுக்கு. அந்த குழம்பு புளி, அந்த குழம்பு மசாலா, அதுக்கப்புறம் மீன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா 5-6 தடவை நல்லா கழுவிட்டு செதிலெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் மீனை போட்டுட்டு மாங்காய் கிடச்சிதுன்னா மாங்காய் போட்டு வைக்க வேண்டியது தான். இதுக்கு நம்ம தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ சிறிதளவு கருவேப்பிலை தூவி ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.